இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 2வது வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது என்று சங்கீதக்காரன் தன் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார். எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளை உணராமலும் அவருடைய கிருபையின் திரட்சிகளை நினையாமலும் சிவந்த சமுத்திரத்தின் முன்னே தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். அப்படி இருந்தும் கூட சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் அதட்டி வற்றி போக பண்ணி வெட்டாந்தரையிலே நடக்கும்படி செய்து அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியர்களை கடலிலே மூழ்கும்படி செய்து ஜனங்களை விடுவித்தார். ஆனாலும் சீக்கிரத்திலே அவைகள் எல்லாவற்றையும் மறந்து போனார்கள். எகிப்திலே தங்களுக்கு செய்யப்பட்ட பலத்த கிரியைகளையும் அதிசயங்களையும் பயங்கரமானவைகளையும் நடப்பித்தவராகிய தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்து பரீட்சை பார்த்து அவரை மட்டுப்படுத்தி தேவனுடைய கரத்தையும் தங்களுக்கு அவர் செய்த நன்மைகளையும் சத்துருக்களுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் மறந்து போனார்கள். எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இந்த நாளை நினைவு கூறும்படி பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தாதபடி மீறி கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்தே போனார்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை மறக்காதபடி நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி நம்மை மீட்ட தேவனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து நம்மை விலக்கி மீட்ட நாளை நாம் நினைவு கூற வேண்டும். வியாதி நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது நம்முடைய வியாதி படுக்கையை மாற்றி போட்டாரே, ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்ட போது மறு உத்தரவு அருளி நம்மை காப்பாற்றினாரே, நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து பராமரித்து பக்க துணையும் பாதுகாவலாக இருந்து அனுதினமும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தயவை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து போகும்போது பதில் கிடைக்க தாமதமாகும் போதும் கூட முந்தின நாட்களிலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து நம்மை விடுவித்ததை நினைவு கூர்ந்து அதற்காக நன்றி செலுத்தி நாம் கேட்கிற இந்த காரியத்திலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் மறக்காதபடி அவைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கவும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொன்னபடி போதிக்கவும் நாம் மறக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காமல் நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் உள்ள பரமபிதாவே, பாவ அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விலக்கி மீட்டு உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டி நன்மையினாலே எங்கள் வாயை திருப்தியாக்குகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கட்டளையிட்ட தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையை திரட்சியை மறந்து போகாதபடி, உம்மை மட்டுப்படுத்தாதபடி, அசட்டை செய்யாதபடி உம்முடைய கிரியைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் நினைவு கூர்ந்து தாவீதை போல நன்றியுள்ள இருதயத்தோடு காணப்பட எங்களை அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.